எப்படி இங்க வந்து படுத்தோம்? ச்சே, இவ்வளோ உசாரா இருந்தோம், அசந்து தூங்கிட்டோமே. தண்ணி குடிச்சுக்கோ சரியா? என்ன ஜீவா சார் கிளம்பிட்டாரா? ஆமா ராசு, சீக்கிரமா கிளம்பிட்டான். நான் டிஃபன் எடுத்து வைக்கிறேன், நீ சாப்பிட்டு கிளம்ப. இல்ல வேணா நீ, எனக்கு அவசரமான வேலை இருக்கு. நானும் காலேஜ் கேண்டீன்லயே சாப்பிட்டுக்கிறேன். ஐயோ, கொஞ்சம் சாப்பிட்டுட்டு போ ராசு. அண்ணி வேணா நீ, கொஞ்சம் தலைலாம் வலிக்குது. அண்ணி குடிக்க கொஞ்சம் தண்ணி கிடைக்குமா? சரி எடுத்துட்டு வரேன், ஒரு நிமிஷம் இரு. ஐயோ தண்ணி இல்ல, உள்ள போய் எடுத்துட்டு வரேன். ஒரு நிமிஷம். என்னாச்சு? என்ன இவன் தண்ணி கேட்டா எடுத்துட்டு வரதுக்குள்ள போயிட்டான். ஆளு ஒரு மார்க்கமா தான் இருக்கா இன்னைக்கு. நீ சொன்ன மாதிரி ராசுக்குட்டிகிட்ட இருந்து தள்ளி வந்துட்டேன். ராசுவை நான் எப்படியே ஏமாற்றி அவனை கழட்டி விட்டு தனியாக வரேன். என்ன கேன பையன் நினைச்சிட்டு இருக்கீங்களா? இன்னைக்கு என்ன ஆனாலும் சரி, உனக்கு பாடம் கத்து கொடுக்காம விட மாட்டேன். என்னைய ஏமாத்திட்டு அந்த ஜீவ பையலோட காதலா பண்ணிட்டு இருக்க. உன்னை விட மாட்டேன் பூங்கொடி. என்ன லவ் பண்ணாத நீ, இருந்தா என்ன செத்தா என்ன? நல்லா இருக்குப்பா. வாய பாரு எப்பல அத போடு. நல்லா சாப்பிடுவா. Happy birthday to you. Happy birthday to you. Happy birthday Rajan. Happy birthday to you. அட பாவி, உனக்கு சர்ப்ரைஸா இருக்கணும்டா நாங்க இத்தனையும் ஏற்பாடு பண்ணி உனக்கு கேக் எல்லாம் வாங்கி வச்சோம். உனக்கு இது முன்னாடியே தெரியுமா? கேக் வெட்டுறதுக்கு கத்தியோடவே வந்திருக்க. போங்க ஜீவா சார், நேத்து எவ்வளவு ரகசியமா இந்த விஷயத்த உங்ககிட்ட மட்டும் சொன்னேன். நீங்க இப்படி ஒளரி கொட்டி ராசுகுட்டிக்கு தெரியற மாதிரி பண்ணிட்டீங்களே. இல்ல பூங்குடி, நான் ராசுக்குட்டிக்கு தெரியாம தான் கிளம்பினேன். ஆனா அவர் எப்படியோ கண்டுபிடிச்சிட்டாரு. ராசு, உண்மையிலேயே நீ பிரில்லியன்ட் தான். முழிக்கிற முழிய பாரு. அதான் விஷயம் தெரிஞ்சு கத்தியோடவே வந்துட்டல. கேக் வந்து வெட்ட வேண்டியது தானே? வா. பழைய பிளாக் அண்ட் ஒயிட் படத்துல வர வில்ல மாதிரி கத்தி எல்லாம் கையில வச்சுக்கிட்டு அடைச்சி அதை தூக்கி போடு. இம்புட்டு தூரம் ஏற்பாடு பண்ண எங்களுக்கு கேக் வெட்ட கத்தி வாங்க தெரியாதா என்ன? வா. ஏய் மச்சான், போய் கூட்டு வாடா. என்னாச்சு ராசு, ஏன் நின்றுட்டு இருக்க? சரி வா. அட வா. பர்த்டே கிளம்ப வந்த மாதிரி தெரியல, கல்யாண கிளம்ப வந்த மாதிரி இருக்கடா. சார் கொஞ்சம் வழி விடுங்க. ஏ தள்ளு. வாத்தி பேட்டி கூட.
இந்தா ஏ ராசு என்ன வேடிக்கை பார்த்துட்டு இருக்க? கட்டி வாங்கி ஊதி அணைச்சு கேக்க வெட்டு. வாங்கிக்கோ இந்தா. வெட்டு மச்சான். ராசு, உனக்கு இந்த மாதிரி பிறந்த நாள் கேக் வெட்டி கொண்டாடணும்னு மாரி தான் ரொம்ப ஆசைப்பட்டா. அதான் நாங்க ஜீவா சார் மூலமா ஏற்பாடு பண்ணோம். உனக்கு சந்தோஷம் தானே? ஏ ராசு எல்லாருக்கும் கேக் எடுத்து கொடு. ம். ஆ. இந்த பூவு சார் இந்தாங்க, இந்த கேக்கை வாங்கிக்கோங்க. வாங்கிக்கோங்க சார். சாரி பூமுடி. பரவாயில்ல சார். ஓகே ராஸ்குட்டி, ஹேவ் a நைஸ் டே. மச்சான் ஆ? ஒரு நிமிஷம் வா. வர மச்சான், பாய். பூவு ம்? உன்கிட்ட கொஞ்சம் தனியா பேசணும். டா, இது என்ன புது பழக்கம்? என்ன ராசு திடீர்னு தனியா பேசணுன்ற? 5 நிமிஷம் தான். ஒரு முக்கியமான விஷயம் பேசணும். பூவே விடுப்புல ஏதோ முக்கியமான விஷயம்னு கூப்பிடுறான். நீ போய் என்னன்னு கேட்டுட்டு வா. நீங்க 2 பேர் போய் பேசிட்டு வரதுக்குள்ள நான் இந்த கேக்க பூரா சாப்பிட்டு முடிச்சு சுத்தமா தொடச்சு வச்சிரேன். சரியா? போயிட்டு வாங்க. ம், வா ராசு. ராசு, சொல்லு ராசு, ஏதோ தனியா பேசணும்னு சொன்ன. செலவுக்கு ஏதாவது பணம் வேணுமா? ஏண்டி என்ன பார்த்தா இப்போ உனக்கு பிச்சைக்கார மாதிரி தெரியுதா? அப்படிதான்டி தெரியும். ஏன்னா இப்பெல்லாம் உனக்கு பணக்காரங்கள தானே புரியுது. என்னடி பாக்குற? எனக்கு எல்லாம் தெரியும். சின்ன வயசுல இருந்து உன் மேல உசுரா இருக்கேன். ஆனா என்ன உனக்கு பிடிக்கல. நேத்து வந்த ஜீவாவை பிடிச்சிருக்கு. காரணம் பணம். ஆளு பார்க்க சவப்பா ஒசரமா வேற இருக்கானே. உடனே அவனை பார்த்ததும் லவ் பண்ண ஆரம்பிச்சிட்டல. ராசு, எதுக்கு நீ என்கிட்ட இப்படிலாம் பேசிட்டு இருக்க? நீ துரோகிடி. நீ எனக்கு துரோகம் பண்ணிட்ட. காசு பணம் ஆளு அழகு இப்படி எதுக்குமே மயங்காதவங்க நம்ம மலைக்காட்டு பொண்ணுங்க. ஆனா நீ அவங்க பேரையே கெடுத்துட்டியேடி. வருஷ கணக்கா உன்னையே சுத்தி சுத்தி வர என்ன விட்டுட்டு தோல் வெளுத்த ஒரு பணக்காரங்கிட்ட மயங்கிட்டியேடி. என்ன லவ் பண்ணாத நீ உசுரோடவே இருக்க கூடாது. செத்து போடி. வேண்டாம் ராசு. ராசு, என்ன ராசு, ஏதோ பேசணும்னு தனியா கூட்டிட்டு வந்த. எதுவுமே பேசாம நின்னா என்ன அர்த்தம்? சொல்லு ராசு. பூவு, நான் ரொம்ப வருஷமா உன்கிட்ட சொல்லணும்னு யோசிச்சு சொல்ல தயங்கினத இப்ப சொல்றேன் பூவு.
நான் உன்னை காதலிக்கிறேன் பூவு. ஆமா பூவு, நீ இல்லனா நான் செத்துருவேன் பூவு. சின்ன வயசுல இருந்தே நீனா எனக்கு உசுரு. உனக்காக நான் என்ன வேணாலும் செய்வேன், அது உனக்கே தெரியும். என் காதலை ஏத்துக்கோ பூவு. நீ இப்படிலாம் சொல்லுவேன்னு நான் எதிர்பார்க்கல ராசு. நம்ம மாரியோட அண்ணன், நம்ம குடும்பத்துக்கு வேண்டியவன், தாத்தா அம்மாவுக்குலாம் உன்னை பிடிக்கும் தான் உன்கிட்ட யதார்த்தமா பழகுனேன். நீ அதை தப்பா புரிஞ்சுக்கிட்ட ராசு. நீ நினைக்கிற மாதிரி ஆளு நான் கிடையாது. உனக்கே தெரியும், ஊர்ல கூட நான் எந்த ஆம்பளை பசங்க கிட்டயும் வரம்பு மீறி பேச மாட்டேன், பழக மாட்டேன். என்னை பத்தி உனக்கு எப்படி இப்படி ஒரு தப்பான எண்ணம் வந்துச்சுன்னு தெரியல. தயவு செஞ்சு என்னை மன்னிச்சிரு. கிறுக்குத்தனமா எதுவும் யோசிச்சுட்டு இருக்காம ஒழுங்கா வேலையை பார்த்து பெத்தவங்களை காப்பாத்துற வழியை பாரு. கூட பிறந்தவளையும் கரையேத்துற வழியை பாரு. நான் வரேன் ராசு. பூ 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 நில்லு பூவு. ஆட்டேன் மட்டும் சொல்லிடாத பூவு. தயவு செஞ்சு என்னை ஏத்துக்கோ பூவு. ராசு, சொன்னா புரிஞ்சுக்கோ. நான் அந்த மாதிரி நினைச்சு உன்கிட்ட பழகல. உன் மனசுல அப்படி ஒரு எண்ணம் ஏற்படுறதுக்கு நான் காரணமா இருந்தா என்னை மன்னிச்சிரு ராசு. நான் எந்த நிலைமையில படிக்க வந்திருக்கேன்னு உனக்கே தெரியும். எல்லாம் தெரிஞ்ச நீயே இந்த மாதிரி என்னை தொல்லை பண்ணா அது நல்லாவா இருக்கு? கொஞ்சம் யோசிச்சு பாரு ராசு. நீ நம்ம ஊரு பையன், உனக்கு சொன்னா புரியும். தயவு செஞ்சு இத்தோட இந்த நினைப்ப மறந்துரு. பூ 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 என்னால நீ இல்லாத வாழ்க்கைய நினைச்சு கூட பார்க்க முடியாது பூவு. பூவு, உன்னை நான் நல்லா பார்த்துப்பேன் பூவு. நீ நான் மாறி எல்லாரும் ஒன்னா சந்தோஷமா இருக்கலாம் பூவு. சொன்ன கேளு பூவு. பூ, என்ன நீ காதலிச்சே ஆவணும் பூவு. விடு ராசு. உன் மரியாதையை நீயே கெடுத்துக்காத. இது வரைக்கும் நம்ம மாரியோட அண்ணன்னு மரியாதையா பேசிக்கிட்டு இருந்தேன். இதுக்கு மேல எல்லாம் மீறின நல்லா இருக்காது ராசு, சொல்லிட்டேன். ஒழுங்கா எல்லாத்தையும் மறந்துட்டு பழைய மாதிரி இரு. அதுதான் உனக்கும் நல்லது, எனக்கும் நல்லது. இந்த நினைப்ப இத்தோட அழிச்சிரு. இல்ல அப்படிதான் பேசுவேன் பழகுவேன்னு சொன்ன என் கூட பேசாத, என்னை பார்க்கவும் வராத. ஒரு நிமிஷம் கூட இந்த வீட்டுல இருக்க கூடாது. சிரிச்சு பேசி செங்காயம் என் பூவை என்கிட்ட இருந்து பிரிச்சுட்டா. இனிமே இந்த வீட்டுல பச்சை தண்ணி குடிச்சாலும் அது என்ன பொறுத்த வரைக்கும் விஷம்தான். ஏ ராசுகுட்டி, நில்லு நில்லு ராசுகுட்டி. என்னாச்சு உனக்கு? ஆமா, என்ன பேக் எல்லாம் எடுத்துட்டு கிளம்பிட்ட? ஏதோ கோச்சிட்டு வெளியில கிளம்புற மாதிரி இருக்கு. விளக்கம்லாம் சொல்ல முடியாது. எனக்கு இங்க இருக்க பிடிக்கல, நான் கிளம்புறேன். என்ன விட்டுருங்க. ராசு, உன்னை இங்க கூட்டிட்டு வந்து தங்க வச்சது ஜீவா. அவன் வந்ததுக்கு அப்புறம் சொல்லிட்டு கிளம்ப. யாருக்கிட்டையும் சொல்லிட்டு போகணுன்ற அவசியம் எனக்கு இல்ல. நான் வரேன். ஏ ராசுகுட்டி, நில்லு ஒரு நிமிஷம். ராசுகுட்டி, சொல்லுங்க நீ. ஜீவா, என்னாச்சுன்னு தெரியல. ராசுகுட்டி கோவமா வீட்டுக்கு வந்தான். அவன் பேக் எடுத்துட்டு போயிட்டான். என்ன நீ சொல்றீங்க? ஆமா ஜீவா, நான் எவ்வளவோ தடுத்து பார்த்தேன். ஆனா அவன் கேக்குற மாதிரியே இல்ல. ஏன் இப்படி திடீர்னு போறேன்னு கேட்டேன். அதுக்கும் பதிலே இல்ல ஜீவா. ஜீவா வந்ததுக்கு அப்புறமாவது சொல்லிட்டு கிளம்புன்னு சொன்னேன். நான் யார்கிட்டயுமே சொல்லணுங்கிற அவசியமே இல்லைன்னு சொல்லிட்டு போயிட்டான் ஜீவா. என்னாச்சு நீ? அம்மா எதுவும் திட்டினாங்களா? அதெல்லாம் எதுவும் சொல்லலப்பா. ஃபர்ஸ்ட் அத்தை வீட்டுக்கே வரல, அவங்க எப்படி திட்டுவாங்க ஜீவா? அப்புறம் ராசுக்கு என்னதான் பிரச்சனை? ஜீவா, உனக்கும் ராசுக்கும் ஏதாவது பிரச்சனையா? அப்படிலாம் ஒண்ணும் இல்ல நீ. ராசு குட்டிக்கு இன்னைக்கு பர்த்டே. அதுக்கு சஸ்பென்ஸா கேக் எல்லாம் வெட்டி சந்தோஷமா தான் செலிப்ரேட் பண்ணோம். அங்க எங்க கூட ராசுவும் ஜாலியா சிரிச்சு என்ஜாய் பண்ணிட்டு தான் இருந்தாரு. வேற என்ன பிரச்சனைன்னு தெரியலையே. ஜீவா,
தப்பா எதுவும் நடந்துராம பாத்துக்கோ ஜீவா. எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. அண்ணி நீங்கள் ஒன்றும் பயப்படாதீங்க. எனக்கு தெரிஞ்சு ராசு கோச்சிட்டு எங்கேயும் போயிருக்க மாட்டான். எதுவாக இருந்தாலும் நான் தேடி பிடிச்சி சமாதானப்படுத்தி கூட்டிகிட்டு வரேன். நீங்கள் கவலைப்படாமல் இருங்க. சரி ஜீவா, நான் வச்சிடுறேன், பாத்துக்கோ. என்ன பிரச்சனை இந்த ராசுக்கு? எங்கே போயிருப்பான்? பூவே, ம். நம்ம ஹாஸ்டல் போலாமா? நீ போ மாறி, நான் கொஞ்ச நேரம் இங்க உட்காந்துட்டு அப்புறமா வரேன். ஏப்ல பூவே, என்னாச்சு உனக்கு? ஒரு மாதிரியா இருக்க, என்ன பிரச்சனை? ராசுக்குட்டி சொன்னதை பேசாம மாறிக்கிட்ட சொல்லிடலாமா? வேண்டாம் வேண்டாம், அப்புறம் இவ வேற ராசுக்குட்டியை திட்டி பெரிய பிரச்சனையை பண்ணிடுவா. ராசு வளர்னதை சொல்லி மாரியோட மனசையும் கஷ்டப்படுத்த வேண்டாம். ம். பூவே, நான் உன்கிட்ட தான் புள்ள கேட்டுட்டு இருக்கேன். நீ பாட்டுக்கு எதுவுமே சொல்லாம ஏதோ ஒரு விஷயத்த போட்டு யோசிச்சுட்டு இருக்க. சொல்லு புள்ள. இல்ல மாறி, எனக்கு மனசு சரியில்லை, நீ போ, நான் அப்புறம் வரேன். அதுதான் ஏன் என்னாச்சுன்னு கேக்குறேன். கொஞ்ச நேரம் தனியா இருக்க விடு மாறி, நீ போ. மாரி, ஆ? ராசுக்குட்டி இங்கே வந்தாரா? இல்லையே சார், வரலையே. என்னாச்சு? இல்லை, என்ன நடந்துச்சுன்னு தெரியல. ராசுக்குட்டி பேக்கெல்லாம் எடுத்துட்டு இனி நான் இந்த வீட்டு பக்கமே வரமாட்டேன்னு கோச்சிட்டு போயிட்டாரான். அதான் உங்களை தேடி இங்கே வந்திருப்பாரான்னு பார்க்கலான்னு வந்தேன். இல்லையே, இங்க வரலையே சார். எதுக்கு இந்த லூசு பையன் இப்படி திடுதிப்புன்னு கோச்சிட்டு போயிருக்கான்னு தெரியலையே. எனக்கு ஒண்ணுமே புரியல சார். உங்ககிட்ட எதுவும் சண்டை போட்டானா? இல்லையே சார். என்னாச்சு இந்த மூதேவிக்கு? ஏன் இந்த மாதிரிலாம் பண்றான்? கேக்கெல்லாம் வெட்டி சந்தோஷமா தான் சார் இருந்தான். ஆ, திடீர்னு பூ கிட்ட தனியா பேசணும்னு கூட்டிட்டு போனா. எவ்வளவு பூவே, உன்கிட்ட அந்த ராசு பையன் தனியா கூட்டிட்டு போய் என்ன பேசினா? அந்த மூதேவியும் காணோம், நீயும் ஒரு மாதிரியாவே இருக்க. மரியாதையா உண்மையை சொல்லு. உங்க 2 பேருக்குள்ள என்னமோ நடந்திருக்கு. இப்ப நீ சொல்ல போறியா இல்லையா? என்னைய மன்னிச்சிரு மாறி, அதை சொல்லி உன்னைய கஷ்டப்படுத்த வேணான்னு தான் சொல்லலை. ராசு என்னை தனியாக கூட்டிட்டு போய் என்னை காதலிக்கிறேன்னு சொன்னான். நான் அந்த மாதிரி எண்ணத்துல பழகலன்னு சொல்லி பார்த்தேன். அவன் கேட்குற மாதிரியே இல்லை, அதான் நல்லா திட்டிட்டு வந்துட்டேன். பூவே, இது நீ அப்பவே என்கிட்ட சொல்லியிருந்தா நான் அந்த மூதேவிக்கு நல்ல புத்திய சொல்லி புரிய வச்சிருப்பேன்ல. இப்ப பாரு, அந்த நாய் எங்கேயோ கோச்சிட்டு போயிருக்கான். மாரி, ஆ? இப்போ என்ன பண்ணுறது? ராசு எங்கே போயிருப்பாரு? உங்களுக்கு தெரிஞ்சவங்க வீடு இங்கே எங்கேயாவது இருக்கா? சொல்லு மாரி, நம்ம வேணா அங்கே போய் தேடி பார்க்கலாம். சார் விடுங்க சார், அவனுக்கெல்லாம் போய் இம்புட்டு டென்ஷன் ஆயிட்டு. பூ தான் சார் பாவம், எல்லாத்தையுமே விட்டுப்புட்டு படிக்கிறதுக்காக வந்திருக்கா. அதை தொல்லை பண்ணாதன்னு பல தடவை நான் அவன்கிட்ட எடுத்து சொல்லியிருக்கேன். கொழுப்பு சார், 4 காசு சம்பாதிக்க துப்பில்ல, இவருக்கு காதல் ஒரு கேடு. மாரி, எனக்கு ரொம்ப பயமா இருக்குது புள்ள. நான் திட்டினதுனால கோச்சிக்கிட்டு ராசுக்குட்டி ஏதாவது. அட விடுப்புல, அந்த மூதேவி எங்கேயாவது போய் மூக்க முட்டை குடிச்சிட்டு விழுந்து கிடக்கும். அவன்லாம் ஒரு ஆளுன்னு சொல்லி அவனுக்கு போய் நீங்க 2 பேரும் இப்படி பதறிட்டு இருக்கீங்க. சார், நீங்க பேசாம உங்க வீட்டுக்கு போங்க சார். அந்த நாய்க்கு போதை தெளிஞ்சோடனே தானா எந்திரிச்சு உங்க வீட்டுக்கு வந்துருவான். பூவே, நீ வாப்பில போலாம். மாரி, சப்போஸ் ராசுக்குட்டி உங்களை யாராவது ஒருத்தரை பார்க்க வந்தாருன்னா உடனே எனக்கு ஃபோன் பண்ணுங்க, சரியா? சரிங்க சார், வாப்பில. என்னாச்சு இந்த ராசுவுக்கு? ஊர்ல இருக்கும்போது நல்ல பையனா தானே இருந்தா.
இங்க வந்து ஏன் இப்படி தப்பு தப்பா பேசுறானே தெரியலையே. யாரையும் நம்பி சிரிச்சு பேசவே முடியல. உடனே தப்பு தப்பா பேச ஆரம்பிச்சிடுறாங்க. கடவுளே, இந்த ராசுகுட்டிக்கு நீ தான் நல்ல புத்திய கொடுக்கணும்பா. என்ன பூவு, நல்லா யோசிச்சு பாத்தியா? உன் மனசுல ஒரு ஓரத்துல கூட எனக்கு இடம் இல்லையா? ராசு, தேவையில்லாம இப்படி குடிச்சிட்டு வந்து வம்பு பண்ணாத. நான் அந்த மாதிரி பொண்ணு இல்லைன்னு உனக்கு தெரியாதா? இன்னைக்கு நேத்தா நீ என்ன பார்த்துட்டு இருக்க? ஏய், நீ யாரு, எப்பேற்பட்ட கேடின்னு எனக்கு தெரியும்டி.